கிரஹாம் ஸ்ட்ரெயின்ஸ், கிறிஸ்டியன் மிஷனரி ஃப்ரம் ஆஸ்திரேலியா, அவருடைய 2 மகன்களோடு உயிரோடு எரித்து கொல்லப்படுகிறார் 1999 ஜனவரி 22. எதற்காக இந்த கொலை நடக்கிறது? அவர் அப்படி என்ன தவறு செய்து விட்டார்? தாரா சிங், பஜ்ரங் தள் ஒரிசாவுடைய தலைவர், அவர்தான் இந்த கொலைக்கு குற்றவாளி என்று முடிவு செய்து தூக்கு தண்டனை கொடுக்கிறாங்க. இப்போ 21 வருடங்கள் கழித்து அவர் விடுதலையாகிறார். என்ன நடந்தது இந்த கொலை சம்பவத்தில்? கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் யார்? 1941 ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ். அவருடைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய ஒரு அட்டாச்மெண்ட்னால அந்த மிஷனரியாக மாறி கிறிஸ்டியன் மிஷன்ஸ் இங்க ஒரிசால பழங்குடியின மக்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து அவர்களுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக உதவி செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டியன் இவாஞ்சலிக்கல் சர்ச் மயூர்பஞ்ச் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இவாஞ்சலிக்கல் ஆர்கனைசேஷனோட தொடர்பில் இருந்து 1965 இந்தியாவிற்கு வருகிறார். அப்போ அவர் யாரோடு எதற்காக வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தொழுநோயாளிகளை ரீஹாபிலிட்டேஷன், அதற்காக அவர் வேலை செய்து வருகிறார். இப்போ நம்ம அந்த தொழுநோய் அப்படின்றத எராடிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்காவது அவர் அஃப்ளிக்ட் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு தீவிர சிகிச்சையை கொடுத்து அவர்களை காப்பாற்றி விட முடியும், அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் என்ற அந்த ஒரு மருத்துவ சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். ஆனா சுமார் 30 வருடங்களுக்கு முன்னால, 40 வருடங்களுக்கு முன்னால 1965 தொழுநோய் அப்படின்னா இட்ஸ் டெத் சென்டென்ஸ் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ண வேண்டியதான். அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, சமூகத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், ஆஸ்ட்ரசைஸ்ட் ஃப்ரம் தி சொசைட்டி. யாரும் கிட்ட போக மாட்டாங்க. அது ஒரு பரவும் நோய் இல்ல அப்படின்னாலும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்றதுனால அவர்கள் எப்பொழுதுமே ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். அவர்களோடு வேலை செய்து அவர்களுடைய நோயை குணப்படுத்தி அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் கொண்டு வர்றதுதான் இவர்களுடைய வேலையாக இருந்து வந்தது. இது ஒரு உன்னதமான ஒரு பணி. மதர் தெரேசா இந்த பணியை தான் செய்து வந்தார். இதே பணியை கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இந்தியாவில், அதுவும் எங்க அப்படின்னீங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய காடுகளில் பழங்குடியின மக்களோடு சேர்ந்து இதை செய்து வந்தார். மனோகர்பூர் என்ற ஊர்ல தான் அவருடைய அந்த பேஸ் இருந்துச்சு. மனோகர்பூர், அப்புறம் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், மயூர்கஞ்ச் இருக்கக்கூடிய அந்த இவாஞ்சலிக்கல் சொசைட்டி அவருடைய பேஸா இருந்துச்சு. அதோட தொடர்பு படுத்தி கொண்டு இந்த வேலைகளை அவர் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தார். அவர் மட்டுமல்லாமல் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய மனைவி கிளாடிஸ் ஸ்டெயின் அவங்களையும் இந்தியாவுக்கு கூட்டு வரார். இந்தியாவில் 2 குழந்தைகள் பெற்றெடுக்கிறார், பிலிப் அண்ட் டிமதி. இவர்கள் இருவரும் இவர் கூட இருக்காங்க. இவர் கூட இருந்து இவர் செய்யக்கூடிய பணிகளில் இவருக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். ரைட் விங் அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகளுக்கு கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மேல என்ன கோபம் அப்படின்னா, என்னடா இவரு பழங்குடியின மக்களோடு இணக்கமாக இருக்கிறார், அவர்களுக்கு வேலைகளை செய்கிறார்னு சொல்லி அவர் மேல என்ன பண்றாங்க, அவர் மதமாற்றம் செய்கிறார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கிறாங்க. இந்த மத மாற்றத்திற்கு எதிராக அவரை ஏதாவது செய்தால்தான் இதற்கு ஒரு பதிலடி அப்படின்றது போல நினைத்து கொண்டு ஜனவரி 22 இரவு 1999 கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மனோகர்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் அங்க நடக்கக்கூடிய அந்த திருவிழாவுக்காக போறாரு, ஃபங்க்ஷனுக்காக போறாரு. போயிட்டு என்ன பண்றாரு, நைட் அந்த 22 நைட் தங்க வேற எங்கேயும் இல்லை அப்படின்னோடனே என்ன பண்றாங்க, சர்ச்சுக்கு வெளியில அவங்க பார்க் பண்ணிருக்கக்கூடிய அவங்களுடைய வேன்ல தூங்குறாங்க. ஸ்டேஷன் வேகன் என்று சொல்கிறோம். அதுல அவருடைய 2 மகன்களோடு படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ தாரா சிங் தலைமையில், பஜ்ரங் தளுடைய தலைவர், ஒரிசா தலைவர் திரு பஜ்ரங் தாரா சிங் அவரோடு சேர்ந்து ஒரு கூட்டம் வருது. 10-15 பேர் சேர்ந்து அந்த கூட்டம் வருகிறது. என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்டேஷன் வேகனை கல்லாலும் கையில் வைத்திருக்கக்கூடிய உருட்டு கட்டைகளாலும் அடித்து தாக்குகிறார். தாக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, புல்ல வண்டிக்கு கீழே போடுறாங்க. கதவை அந்த ஜன்னலை உடைச்சு ஜன்னலுக்குள்ளேயும் வண்டிக்குள்ளேயும் போடுறாங்க. போட்டு நெருப்பு பத்த வைக்கிறாங்க. பத்த வச்சு அவர்கள் வெளியில் வராமல் தடுப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து போட்டு அடித்து கொண்டே இருக்கிறார்கள். கதவை எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க, வெளியில வராம பாத்துக்கிறாங்க. சோ இந்த 3 பேரும் உயிரோடு எரித்து கொல்லப்படுகிறார்கள். இது ஒட்டுமொத்த உலகையே உலுக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர் என்ன செய்தார்? அவர் என்ன மத கலவரத்தை தூண்டினாரா, இல்ல ஏதாவது பெரும் பிரச்சனைகளை செய்தாரா, இல்ல அரசுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு வந்தாரா? எதுவுமே கிடையாது. அவர் ஒரு மிஷனரி. அவருடைய வேலை, சேவைகளை செய்து கொண்டிருந்தார். சேவைகளை செய்த இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் இப்படி ஒரு மரணமா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பதைபதைப்பு, ஒரு மிகப்பெரிய உலகம் முழுக்க இதற்கு கண்டனங்கள் எழுந்தது. ஸோ இந்த கண்டனங்களுக்கு எழுந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுதுன்னு என்ன பண்றாங்க, லோக்கல் போலீஸ் கிட்ட இருந்து விசாரணையை CBI
சிபிஐக்கு மாற்றுகிறார்கள். சிபிஐ விசாரணை செய்கிறது. சிபிஐ விசாரணை செஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் பஜ்ரங் தள் அமைப்பை சார்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள். அதுல தாரா சிங் அப்படின்றவர் தான் இதற்கு மூளையாக செயல்பட்டிருக்கிறார். அவர்தான் அந்த மாபை லீட் பண்ணி கூட்டு வந்திருக்காரு. அவர்தான் இந்த கொலைகள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டதற்கு அவர்தான் முக்கிய காரணம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அவர் தலைமறைவா இருக்காரு. பட் 2000 இது 1999 நடக்குது. அவர்கள் 2000 அவர் கண்டுபிடிக்கப்படுகிறார். தாரா சிங் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு சிபிஐ இவர்தான் செய்திருக்கிறார் அப்படின்றத இது பண்ணிட்டாங்க. அப்பொழுதே அவர் 2001 இந்த தாரா சிங் என்னன்னா பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிமோர்ஸ், ஐ டோன்ட் ஹேவ் எனி ரிக்ரெட்ஸ். அவங்க மதமாற்றம் செய்தார்கள், அதனால் அவர்களை கொலை செய்தேன் அப்படின்றது போல அந்த ஒரு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் பேசினாரு. சிபிஐ அப்ப என்ன பண்ணுதுன்னா அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்குது. அவருக்கும் மற்றவர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்குது. உயர்நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர்நீதிமன்றம் அதை ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறது. அப்புறம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தாரா சிங் தரப்பினர்கள் மேல்முறையீடு செய்யும் பொழுது நீதியரசர்கள் சதாசிவம் சௌஹான், பிஎஸ் சௌஹான் இவர்களுடைய அமர்வுல விசாரணைக்கு வருகிறது. அப்பொழுது அந்த அமர்வு, சதாசிவம் அமர்வு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான வார்த்தைகளை இந்த தீர்ப்புல சொல்லிடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்புகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்ல, ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜட்மெண்ட்ல, the relevant paragraph in the January 21 judgment by Justice Sadashivam and Chauhan read, though Graham Staines and his two sons were burnt to death while they were sleeping inside a station wagon at Manoharpur, the intention was to teach a lesson to Graham Staines about his religious activities, namely converting poor tribals in Christianity. All these aspects have been correctly appreciated by the High Court, which modified the sentence into life imprisonment, which we concur. இதை ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது. எப்படி இதை ஒரு காரணமாக உச்சநீதிமன்றம் சொல்ல முடியும்? அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் எதற்காக அவர் ரிலிஜியஸ் கன்வர்ஷன்ஸ்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாரா அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி திரு வாத்வா தலைமையில ஒரு கமிஷன் போடப்பட்டது. அவங்க இதை பத்தி என்கொயர் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வாத்வா கமிஷனும் என்கொயர் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல அப்படி ஒரு சம்பவம் இல்ல. திரு ஸ்டெயின்ஸ், கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவர்கள் எந்த விதமான ஒரு மத மாற்றத்திலையும் ஈடுபடவில்லை. அவர் செய்து கொண்டிருந்தது சேவை மட்டும்தான், நோயாளிகளுக்கான சேவை மட்டும்தான் அப்படின்றத தெளிவாக அந்த வாத்வா கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து சொல்லிச்சு. சோ வாத்வா கமிஷன் ரிப்போர்ட் இருக்கும் பொழுது திரு சதாசிவம் அவர்களுடைய அந்த பெஞ்ச் கொடுத்த அந்த தீர்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு வாசகங்கள் அடங்கிய தீர்ப்பு, டு டீச் ஹிம் எ லெசன் அப்படின்றது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா போச்சு. ஒரு பெரிய ஹியூமன் கிரை வந்த உடனே என்ன பண்றாங்க நீதியரசர்கள், அந்த ஜட்மெண்ட்ல அந்த வாசகங்கள் எடுத்துடுறாங்க. 12 வருஷம் ஆயிடுச்சு நடந்து, அதனால ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் கிடையாது இது, அதனால இதுக்கு டெத் பெனால்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்ற அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பில் நாங்கள் ஒன்றுபடுகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா எது உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய அந்த பேச்சு. இறந்த உடனேயே இப்படி ஒருத்தங்க கணவன், 2 மகன்கள், பிலிப், டிமதி, 10 வயசு 6 வயசு மகன்கள் உயிரோடு எரித்து கொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் எனக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவங்கள தூக்குல போடுங்க, இப்படி பண்ணுங்கன்னு சொல்லல. நான் அவர்களை மன்னித்து விட்டேன் அப்படின்ற அந்த ஒரு பெருந்தன்மையோடு, அந்த ஒரு மெக்னானிமிட்டியோடு அந்த ஒரு வாசகங்களை அவர் பேசுறாரு. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து கிரஹாம் ஸ்டெயின்ஸ் எந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாரோ, எந்த தொழுநோயாளிகளுக்காக தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வந்தாரோ, அதே பணியை கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் செய்கிறார், இன்றளவும் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு 2005 ஒன்றிய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்குகிறது. அவருடைய அந்த சேவையை பாராட்டி கௌரவிக்கிறது. எப்படி இந்த மத வெறுப்பு எப்படி ஒரு உயிர்கொல்லியாக மாறுகிறது என்பதற்கு இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் உடைய வழக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதே போல மன்னிப்பதற்கு, இந்த மெக்னானிமிட்டிக்கு, பெருந்தன்மைக்கு உதாரணமாக உலகம் முழுக்க கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை எல்லோரும் எடுத்து சொல்வார்கள். இதுதான் இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வழக்குடைய பின்னணி. பல ட்விஸ்ட்டுகளுக்கு பிறகு இப்போ தாரா சிங் ரிலீஸ் ஆயிட்டாரு. இப்போதான் ஏப்ரல் 2025 ரிலீஸ் ஆயிருக்காரு. அதற்கு முன்னால இன்னொரு அதே கூட்டத்தை சார்ந்த இன்னொருவர் ஹெபர்மேன் அப்படின்றவர், அவரும் ரிலீஸ் ஆகிறாரு. ஸோ ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டாரு. முதல்ல எனக்கு நோ ரிக்ரெட்ஸ்ன்னு சொன்ன தாரா சிங் அதன் பின்னர்
அவருடைய மனுவில் நான் வருந்துகிறேன், அப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க கூடாது, என்ன எல்லாரும் ஒரு இது இப்படி நடக்குதுன்னு சொல்லி சொன்ன உடனே நான் ஒரு எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் அந்த விஷயத்தை செஞ்சுட்டேன், அதனால என்னை மன்னிச்சு என்னை விடுதலை செய்துங்க அப்படின்னாங்க. 2025 அவர் ஜெயிலுக்கு போன 21 வருடங்கள் கழித்து விடுதலை செய்யப்படுகிறார். இப்போ வெளியில் இருக்காரு. ஸோ மத வெறுப்பு என்பது எத்தகைய லெவலுக்கு போகும் அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது.